வெல்கம் டு ஷாஷா மெகந்தி. டே 1 கிளாஸ் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லைன்ஸ் வரையும்போது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். லைன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரைட் லைன், இன்னொன்று டார்க் லைன்ஸ் வரைவோம். டார்க் லைன்ஸ் வரையும்போது 2 ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் கீழே ஒட்டியே வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி டார்க்காக லைன் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் பார்க்கலாம். ஹம்ஸ் வரைகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஈவனாக குட்டி குட்டியாக ஹம்ஸ் வரையலாம். ஹம்ஸில் குட்டி ஹம்ஸும் இருக்குது, பெரிய ஹம்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு குட்டி ஹம்ஸ் வரைஞ்சிட்டு அந்த குட்டி ஹம்ஸ்க்கு மேலே நம்ம பெரிய ஹம்ஸ் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் வரைவோம். ஸ்பைரல் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிள்குள்ளே குட்டி குட்டியாக வரணும். லாஸ்ட்டில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்பைரல் அழகாக இருக்கும். அதுலேயே சின்ன ஸ்பைரல், பெரிய ஸ்பைரல், லெஃப்ட் சைட் ஸ்பைரல், ரைட் சைட் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டாட் பார்க்கலாம். டாட்ஸ் வரையும்போது நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி டாட்ஸ் வைக்கணும். அதில் குட்டி டாட், பெரிய டாட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த டாட்ஸை வச்சு நம்ம ஃப்ளவர்ஸ் கூட மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் வித் ஹம்ஸ் பார்ப்போம். ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் வரைஞ்சிங்கன்னா ஃப்ளவர்ஸ் மாதிரி வரும். அடுத்தது ஒரு டாட் ப்ளஸ் ஒரு லைன் வச்சு ஒரு டிசைன் பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய டாட், ஒரு குட்டி டாட், அப்புறம் பெரிய டாட்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம். அடுத்தது ட்ராப் சிம்பிள் பார்க்க போகிறோம். இந்த ட்ராப் சிம்பிள் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட் வச்சுக்கோங்க. லைன் போட்டுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி டாட் வச்சுட்டு அதை இழுத்து விடுங்க. அதுதான் ட்ராப்ஸ், ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். சிக்ஸ் to 7 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லீவ்ஸ் வரைய போகிறோம். இந்த லீவ்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது. நமக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த லீவ்ஸை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லீவ்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லீவ்ஸ். நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் ப்ளஸ் டாட்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஹம்ஸ் வரைகிறோம். ஹம்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே டாட்ஸ் வச்சுக்கோங்க.
ஸ்பைரல் வித் ஹம்ப்ஸ் டாட் வரையலாம், அல்லது ஹம்ப்ஸ் வித் டாட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஹம்ப்ஸ். இந்த ஹம்ப்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு மேலே டாட்ஸ் யூஸ் பண்ணணும். எப்போவுமே டாட்ஸ் யூஸ் பண்ணும்போது லாங் ப்ரெஸ் பண்ணி டாட் வைங்க. ப்ரெஷர் ஈவனாக இருக்கணும். மெஹந்தியில் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்பைரல் வித் ஹம்ப்ஸ். ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்பைரல் போடும்போது இந்த மாதிரி 4 லைன்ஸ் டைரக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைரல் வரையும்போது உங்களுக்கு நீட்டான ஸ்பைரல் கிடைக்கும். நார்மலாக போடும்போது அன்ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைரல் போட்டிங்கன்னா ஈவனான ஸ்பைரல் கிடைக்கும். அதுக்கு மேலே ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம லீவ்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ரெயின் ட்ராப்ஸ் போட்ட மாதிரி ஒரு லீவ்ஸை போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் லீவ்ஸும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டாட்ஸ் கூட வச்சுக்கலாம். அடுத்தது இன்வர்ஸ் லைன்ஸ் பார்ப்போம். இது வரையறதுக்கு 2 கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு மேலே இருந்து கீழே வர மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் போத் சைட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜிக்ஸாக்காக போட்டுக்கோங்க, ஈவனாக இல்லாமல். நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸை நம்ம கர்வ் நல்லா பண்ணிவிட்டு ஒரு லீவ்ஸ் மாதிரி வைன்ஸ் மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வைன்ஸ் ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். இப்போது கர்வில் வைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஒரு வேவ் லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி லீவ்ஸ் பேட்டர்னில் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் இடையில கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். நான் கோடு மாதிரி போட்டு ஒரு டாட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் லைன்ஸ் பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. குட்டியாக போடுங்க. அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், திரும்பவும் ஒரு சர்க்கிள், திரும்ப லைன், திரும்ப ஒரு சர்க்கிள், திரும்ப ஒரு லைன், திரும்ப ஒரு சர்க்கிள், திரும்ப ஒரு லைன். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் ஒன்று விட்டு ஒன்று ஷேட் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேசிக் எலமெண்ட் எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. இதில் ஸ்பைரல்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா ஒரு டாட் வச்சுக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இதை ஸ்பைரலுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரி லைட்டாக கர்வ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஸ்பைரல். போத் சைட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.